வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. ஒரு அதிரடியான கதைக்களத்துல நம்ம பார்த்தோம்னா, நம்ம சாமுண்டேஸ்வரிட்ட இனி வேலை பார்க்க மாட்டோம். செங்கல் சோலை ராஜாவோட கையை மீறி வேற ஒருத்தங்க கைக்கு பொறுப்பு போகுதுன்னா இனி வேலை பார்க்க முடியாது. அவங்க இருந்தவரை நம்மள நல்லபடியா பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு அங்க உள்ள தொழிலாளர்கள் எல்லாம் நாங்க இனி வேலைக்கு வரதா இல்லை, நாங்க ஸ்ட்ரைக் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம ராஜாவை வேலையை விட்டு எதுக்கு அந்த பொறுப்புல இருந்து தூக்குனிய, அதுக்காக நாங்க இப்ப வர போறது இல்லை அப்படின்னு அந்த இடத்துல சொல்லினாரு. எனக்கே அட்வைஸ் பண்ண அளவுக்கு நீங்கள் ஆளாளுக்கு பேசிட்டியே, அந்த அளவுக்கு இந்த டிரைவர் பையன் உங்களை மாற்றி வச்சுருக்கான் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரி கோவப்படுறாங்க. இந்த செங்கல் சூளை இருக்கிறதுனால தானே நீங்கள் இவ்வளோ திமிராட்டு இருக்கிறியே, இந்த செங்கல் சூளையை நான் விற்க போகிறேன், யாருக்குமே இனி வேலை கிடைக்க போகிறது இல்லை, நீங்கள் அவனுக்கு சப்போர்ட் பண்ணீங்களா, உங்களுக்கு இது வேணும், அவனால தான் இந்த செங்கல் சூளையை நல்லபடியாக பார்த்துக்க முடியும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படி ஒரு செங்கல் சூளை எனக்கு தேவையில்லை, இப்போவே நான் இதை விற்க போகிறேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நம்ம ராஜராஜா எல்லாம் அரண்டு போய் நம்ம கார்த்தியை பார்க்குறாங்க. மாப்பிள்ளை, நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கிட்ட செங்கல் சூளையை அத்தை உங்கள் மேலே இருக்க கோவத்தில் விற்க போகிறாங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. இதை கேட்டு நீங்கள் கவலைப்படாதுங்க, அங்கே வேலை பார்க்கவங்களுக்கும் எந்த பாதிப்பும் வராமல் அந்த செங்கல் சூளையை நானே என்னோட ஃப்ரெண்டு மூலமாக வாங்கி என் கண்ட்ரோலில் கொண்டு வருவேன், அதனால் வேலை பார்க்கவங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது மாமா, நீங்கள் தைரியமாக இருங்க, அந்த அத்தை கஷ்டப்பட்டு வாங்கின செங்கல் சூளை அவங்க கை மீறி அது வேற கைக்கு போகாது, கண்டிப்பாக அது அத்தைய கைக்கு நான் திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ராஜா அதிரடி முடிவை எடுக்கிறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா நம்ம சந்திரகலா அங்கே வேலை பார்க்கவங்கள்ட்ட எல்லாம் வேற ஒருத்தரை கூட்டிகிட்டு இவர் தான் புதுசாக செங்கல் சோலையை கவனிக்க வந்திருக்காரு. அப்போது ராஜா சார் என்னாச்சு அப்படின்னு கேட்க நேரம், ராஜா சாரை வேலையை விட்டு தூக்கி வீட்டை விட்டு அக்கா கழுத்தை பிடிச்சி தள்ளிட்டா, இனி அவருக்கும் எங்கள் வீட்டுக்கும் இந்த செங்கல் சோலைக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது, அந்த இடத்துல இவர் தான் இருந்து பார்த்துக்க போகிறாரு அப்படின்னு சொன்ன உடனே மேலையும் கீழையும் பார்த்துக்கிட்டு இது சரிப்படாது, நம்ம எல்லாரும் சாமுண்டேஸ்வரி அம்மாட்ட போய் பேசலாம் அப்படின்னு அந்த இடத்துல சாமுண்டேஸ்வரியை நோக்கி வராங்க கச்சை கட்டிட்டு. இதை பார்த்த உடனே நம்ம சந்திரா எல்லாத்துக்கும் திமிரு ஏறி போச்சு. இந்த ராஜா எல்லாத்தையும் பயத்தையும் ஓட விட்டு இப்போ பயம் இல்லாமல் நம்மளை எகிரி பேச எல்லாம் ஆரம்பிச்சுட்டு, ஆனால் இனி அப்படி இருக்க போகிறதில்ல அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. அதோட பார்த்தோன்னா கூட்டத்தோட கூட்டமாக நம்மளும் அக்கா கிட்ட போவோம், அப்போ தான் இவங்க எதையாவது சொன்னால் அக்கால உசுப்பேற்ற முடியும் அப்படின்னு அங்கே உள்ள வேலை பார்க்கவங்க எல்லாம் நம்ம சாமுண்டேஸ்வரியை பார்க்க வர நேரம் நம்ம சந்திரகலாவும் வந்துடுறாங்க. இப்போ எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு நம்ம சாமுண்டேஸ்வரி கேட்குறாங்க. அப்போ தான் அக்கா நான் எவ்வளவோ சொன்னேன், அந்த ராஜா பையலுக்கும் இந்த குடும்பத்துக்கும் சம்மந்தம் கிடையாது, இனி செங்கல் சூளைக்கு வேறு அதிகாரியை போட்டிருக்கு அப்படின்னு காட்ட நேரம் இவங்க என் மேலே நம்பிக்கை இல்லாமல் தான் உன் மேலே உன்னை பார்க்கறதுக்கு ஓடி வந்தாங்க அப்படின்னு சொல்ல நேரம், என் தங்கச்சி சந்திரா சொல்லுது சரிதான், இனி அந்த ராஜாவுக்கும் இந்த வீட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது, இனி அவன் இந்த பொறுப்பெல்லாம் கவனிக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னா அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. அம்மா, உங்களுக்கு அவ்வளோ பெரிய லாபத்தை ஈட்டி தந்ததே ராஜா சார் தான், அதுவும் இல்லாமல் எங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் நல்லபடியாக பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு அந்த இடத்துல சொன்னாங்க. நீங்கள் என்கிட்ட சம்பளம் வாங்கிட்டு நீங்கள் அவனுக்கு விசுவாசமாக இருந்துக்கிறீங்க, அப்படி உங்களை மாற்றி வச்சுருக்கான், ஆனால் இனி அப்படி இருக்க போகிறது இல்லை, இப்போது அவன் இனி வரமாட்டான் அப்படின்னு அந்த அவனுக்கும் இந்த குடும்பத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ஆகியாச்சு, அதனால கணக்கு வழக்கெல்லாம் இனி அவன் பார்க்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்ல நேரம், எங்களை அவங்க குடும்ப உறுப்பினராக ராஜா சார் பார்த்துக்கிட்டாரு, எல்லாமே நல்லா செய்தார், அப்படி இருக்க நேரம் அவர் இல்லாமல் இவர் கைக்கு மாறது எங்களுக்கு விருப்பம் இல்லை, நாங்கள் இனி செங்கல் சூளைக்கு வேலைக்கு வர மாட்டோம், நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுறோம் அப்படின்னு அந்த இடத்த சொல்கிறாங்க. அவனோட நீங்களும் எந்த தொடர்பும் இனி வச்சிக்க கூடாது, என் தங்கச்சி கூட்டிகிட்டு வந்த இவர் தான் இனி மேனேஜர், இவர் சொல்லதை கேட்டு தான் நடந்துக்கிடணும், அப்போ தான் செங்கல் சூளையில் வேலை பார்க்க வர சொல்கிறாரு. இந்த மேடம் உங்களை எதிர்த்து பேசுகிறேன்னு நீங்கள் தப்பாக நினச்சிக்கண்டா, ராஜா சார் தான் இந்த கம்பெனியோட நிர்வாகத்தை நல்லபடியாக பார்த்துக்கிட்டாரு, உங்களுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனையில் இருக்கலாம், அதுக்காக ராஜா சாரை கம்பெனியை விட்டு தூக்குறது அவ்வளவு நல்லதில்லை மேடம், அவர் தொழிலாளிக்கும் முதலாளிக்கும் பக்கபலமாக இருந்தார், ஏன் முதலாளிக்கு லாபம் சம்பாதிச்சு கொடுத்தாரு, தொழிலாளியை நல்லபடியாக பார்த்துக்கிட்டாரு,
அப்பேற்பட்ட நல்ல மனசு இருந்த இடத்துல இந்த நபரை நியமிக்கிறது எங்களுக்கு விருப்பம் இல்லை மேடம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க. இதை கேட்டு அரண்டு போய் நிக்கிறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி. நீங்க கொஞ்சம் யோசித்து செய்யுங்க, அதுதான் உங்க கம்பெனிக்கும் நல்லது, நம்ம செங்கல் சோலைக்கும் நல்லதுன்னு அப்படின்னு வந்து அந்த இடத்துல அங்க வேலை பார்க்கவங்க சொல்லாங்க. இதை கேட்டோன்னா ஆளாளுக்கு அட்வைஸ் பண்ண இந்த சாமுண்டேஸ்வரி கிட்டே வந்துட்டீங்களா? இல்லை மேடம், ராஜா சார் இருந்தா இந்த கம்பெனியை இன்னும் பெரிய இடத்துக்கு கொண்டு போவாரு, அவரை வேலையை விட்டு தூக்காம இருக்கதான் நல்லது மேடம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க. அவன் வர்றதுக்கு முன்னாடி நான் இந்த கம்பெனியை நல்லபடியா நடத்தலையா, லாபத்துல தான் செங்கல் சோலை ஓடாம இருந்தா, அவனை நம்பி இந்த சாமுண்டேஸ்வரி இல்லை, நான் தான் இந்த கம்பெனியில் அவனை நிர்வாகத்தை பார்க்க சொன்னேன். இப்போ நானே தூக்கிட்டேன், நீங்கள் போங்க, இப்போ டைமை வேஸ்ட் ஆகிட்டு கிடக்காதுங்க, இப்போ போய் வேலையை பாருங்க. இல்லை மேடம், ராஜா சாரை வேலையை விட்டு தூக்குனது எங்களுக்கு உடன்பாடு இல்லை, திரும்ப அவரை வேலைக்கு கொண்டு வாங்க மேடம். எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அவர் தான் வந்து முன்னாடி நிற்பாரு, அவருக்கு ஒரு பிரச்சனைனா நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணல, எந்த தப்பும் இல்லை, அவரை வேலையில் சேர்க்காட்டுனா நாங்கள் கண்டிப்பாக வந்து ஸ்ட்ரைக் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீங்கள் திருந்த போகிறது இல்லை, இந்த செங்கல் சோலை அவனால் வந்து சரிப்படணும்னா நீங்கள் அவன் வந்தால் தான் வேலைக்கு வருவீங்கன்னா, இப்படி ஒரு செங்கல் சோலை எனக்கு வந்து வேண்டாம், நான் இப்போவே இந்த செங்கல் சோலையை விற்கிறதுக்கான ஏற்பாடுகள் வந்து பண்ண போகிறேன், செங்கல் சோலை வந்து நீங்கள் வேலைக்கு வரண்டா அப்படின்னு வந்து ஒரு முடிவை நம்ம சாமுண்டேஸ்வரி சொல்லி தூக்கி வாரி போடுறாங்க. இதில் உழைப்பாளிகள் எல்லாம் அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க. நம்ம ராஜா சாரை வந்து வேலையில் சேர்த்துக்கிட சொன்னால் இவங்க செங்கல் சோலையே விற்க அளவு போயிட்டாங்க, அவ்வளோ தூரம் அந்த ராஜா சார் மேலே கோவமாக இருக்காங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல மிரண்டு போகிறாங்க. இந்த விஷயத்த நம்ம ரேவதி வந்து பார்க்குறாங்க. அம்மா ராஜா மேலே உள்ள கோவத்தில் இப்படியெல்லாம் பண்ணாங்களே அப்படின்னு வந்து சொல்லிட்டு நம்ம அவங்க அப்பா ராஜா கிட்ட எப்படியாவது வந்து அம்மா செங்கல் சோலையை விற்காமல் இருக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் எல்லாம் மாப்பிள்ளைகிட்ட பேசி தான் முடிவெடுக்க முடியும் அப்படின்னு வந்து நம்ம பாட்டி வீட்டுக்கு போய் வந்து நம்ம கார்த்தியை வந்து பார்க்குறாங்க. இந்த பாருங்க மாப்பிள்ளை, உங்கள் மேலே உள்ள கோவத்தில் செங்கல் சோலையை வந்து விற்க முடிவு எடுத்துட்டா சாமுண்டேஸ்வரி அப்படின்னு வந்து சொல்ல நேரம் ஏதாவது பண்ணி இதை தடுக்கணும் மாப்பிள்ளை, அதுக்கு என்ன பண்ணணும்னு எங்களுக்கு ஒன்றுமே தெரியலை அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நீங்கள் கவலைப்படாதுங்க மாமா, இது கஷ்டப்பட்டு அத்தை சொந்தமாக சம்பாதிச்சு வாங்கின செங்கல் சோலை, அதனால் கண்டிப்பாக அவங்க கை நழுவி நான் போக விட மாட்டேன், நானே வந்து இந்த வேற ஆள் என் ஃப்ரெண்ட்ஸை வச்சு இந்த செங்கல் சோலையை வந்து அவங்களுக்குன்னு விலைக்கு வாங்கிறேன், வாங்கி ஒரு கட்டத்தில் அத்தைக்கே இதை ரிட்டன் கொடுத்துடலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து முடிவெடுக்கிறாங்க நம்ம கார்த்தி. இது அப்போனா அங்கே வேலை பார்க்கவங்களுக்கு கண்டிப்பாக வேலையும் போகாது, எல்லாருமே மறுபடியும் அங்கே வேலை பார்க்க தான் நம்ம கண்ட்ரோல்லே செங்கல் சோலை நல்லாவே ரன் பண்ணோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் போகும் அப்படின்னு வந்து நம்ம கார்த்தி ஒரு அதிரடியான முடிவை எடுத்து சொல்கிறாங்க. இது சரி மாப்பிள்ளை, உங்கள் முடிவு ரொம்ப சந்தோஷம், நீங்கள் சாமுண்டேஸ்வரிக்கு ஒவ்வொரு ஆபத்துலேயும் இருந்து காத்து இப்போ இவ்வளோ பெரிய உதவியும் செய்ய வந்துட்டீங்க, ஆனால் நீங்கள் செய்ய நலனெல்லாம் அவள் புரிஞ்சிக்கவே மாட்டாள், அந்த சந்திரா கூட சேர்ந்து அப்படியே வந்து காலில் கங்கணம் கட்டிட்டு பறக்கிறா, உங்களை எதிர்க்கிறா, இதெல்லாம் எப்போதான் மாறுமோ மாப்பிள்ளை அப்படின்னு வந்து நம்ம ராஜராஜா வந்து சொல்கிறாங்கங்க.